அடுத்தது பார்ப்போம். கலித்தொகையிலேயே 5 நிலங்களை ஒட்டி 5 பாடல்கள் இருக்கும். அதிலே ஓரிரண்டு பாடல்கள் சொல்கிறேன், அழகான பாட்பார். எது கதிர்விரி சுனைசுடர் கவின் கொண்ட தனஞ்சாரல் எதிர் எதிர் ஓங்கிய மால்வரை அடுக்கத்து அதிரிசை அறிவிதன் அம்சினை மிசை வீழ முதிரினர் ஊழ்கொண்ட முழவுத்தாள் எரிவேங்கை வரிநுதல் எழில் வேம்பு பூநீர் மேல் சொரிதர புரிநெகிழ் தாமரை மலரம் கண் வீறு எய்தி திருநயத்திருந்தன்ன தேம்கடல் விரல் வெற்ப. கொஞ்சம் புரியது சிரமமாக இருக்கலாம், சுலபமாக முதல்ல சொல்லிடுறேன். 2 பெரிய மலை, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கான், இந்த பக்கம் ஒரு மலை இருக்கான். அதுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, 2 மலைக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கில் பெரிய பாறாங்கல், அந்த பாறாங்கலுக்கு மேலே ஒரு மரம் நிற்கிறது. 2 மலையிலேருந்து 2 அருவி கொட்டுறது. 2 மலையிலேருந்து அருவி. அந்த அருவி நேராக இந்த மரத்தின் பேரில் விழருது. அந்த மரத்தில் இருக்கிற இலை தழைய பூ அதெல்லாம் சேர்த்துட்டு கீழே விழருது. அதோடு சேர்ந்துட்டு 2 ஓடையாக ஓடுறது. கதை முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் என்னை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இதுதான் பாட்டில் இருக்குது. இப்போது 2 மலையிலேருந்து அருவி விழருது, ஒரு பாறாங்கல் இருக்குது, பாறாங்கலுக்கு மேலே ஒரு மரம் ஓங்கி இருக்குது. இப்போது அந்த அருவி மரத்தில் விழருது, அதுலேருந்து இருக்கிற இலை தழை எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, கீழே வந்து 2 ஓடையாக ஓடுறது. அது எதை போலேன்னு சொல்கிறார். கதிர்விரி சுனறு சுடை கவின் கொண்ட நனஞ்சாரல் எதிர் எதிர் ஓங்கிய மால்வரை அடுக்கத்து. எதிரெதிர் ஓங்கிய மால்வரை, ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து நின்றுக்கிற பெரிய மலை அடுக்கத்து. அதிர் இசை அருவி தன் அம்சினை மிசை வீழ. அதிர்கொல இசை, அப்படி ஒரு அதிர்ந்து இருக்கிற குரலோட எச பாடுறாப்புல அருவி விழறதான். அந்த அருவி சத்தமே காதுக்கு இனி இசையாட்டம் இருக்குன்னா சோன்னு விழுந்து அம்சினை மிசை வீழ முதிரினர் ஊழ்கொண்ட முழவுத்தாள் எரிவேங்கை. கீழே பாறாங்கல்லுக்கு மேலே வேங்க மரம், அதன் மேலே அந்த அருவி விழருது. இது எதை செல்லிமோ சொல்றது? முடிக்கிறார் பாருங்க. புரிநெகிழ் தாமரை மலரம் கண் வீறு எய்தி திருநயந்து இருந்தன்ன தேம்கடல் விரல் வெற்ப. இது எதற்கு தெரியுமோ உதாரணமாக சொன்னேன். இப்போ அழகான தாமரை, அந்த தாமரைக்கு மேலே எழுந்துருளி இருக்கிறாள் மகாலட்சுமி. அவளுக்கு 2 பக்கத்தில் 2 பெரிய யானை இருக்குது. அந்த யானை பன்னீர் சொம்பால ஷோன்னு ஜலத்தை கொட்டுறது. அது மகாலட்சுமி பேரில் பட்டு அவள் அணிஞ்சிட்டு இருக்கிற தாமரை மலர்லேருந்து தாத்துக்களை எடுத்துட்டு 2 ஆறாக ஓடுறது. அப்போ கஜலட்சுமி திருமாமகளுக்கு மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் பண்ணுறது. அதை தான் சொல்லிட்டு இருக்கு இந்த பாட்டு. இப்போ அங்கங்கே கோவிலுக்கு போகிறச்சே கஜலட்சுமி சேவிக்கிறோமோ இல்லையோ, நடுவில் தாயார் எழுந்துள்ளிருப்பார், 2 பக்கம் 2 யானை அப்படி துதிக்கையில் சொம்ப வச்சுட்டு இருக்கும். அந்த குடத்தோட தண்ணீர் கொண்டு பாருங்க. அதுக்கு தான் இந்த பாட்டு கலித்தோய் இத்தனை பாடுபடுறது. இப்போ 2 பெரிய மலையாம், அதுக்கு நடுவில் பாறாங்கல்லாம், அதுக்கு மேலே ஒரு வேங்க மரம் இருக்கான். அதில் அந்த மலையிலேருந்து அருவி கொட்டுறது, அந்த மரத்திலேருந்து கீழே போகிறதுனால் அத்தனை மகாலட்சுமியை பற்றி. பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி விஸ்வப்பிரியே விட்டு மனோனுகூலே தத்பாத பக்தம் ஐசன்னிதத்ஸ்வான்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தின் படியே ரொம்ப அழகாக இது அமைஞ்சிருக்கு. அப்போ அதை பார்த்தோம். இது குறிஞ்சிக்கலியில் உள்ள பாடல். சரி, கலித்தொகை பார்த்துட்டோம். புறநானூறு அது என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏற்று வலன் உயரிய எரிமருள் அவிர் சடை மாற்று அரும் கணிச்சி மணிமிடற்றோனும் கடல் வளர் புரிவளை புரையும் மேனி அடல்வெண் நாஞ்சில் பனை கொடியோனும் மண்ணுரு திருமணி புரையும் மேனி விண்ணுயர் புட்கொடி விரல் வெய்யோனும் மணிமையில் உயரிய மாறா வெண்ணி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும் என ஞாலம் காக்கும் கால முன்பின் தோலா நல்லிசை 4 உள்ளும் கூற்று ஒத்தியே மாற்றரும் சீற்றம் வலி ஒத்தியே வாலியோனை புகழ் ஒத்தியே இகழுனர் அடுனனை முருகு ஒத்தியே முன்னியது முடித்தலின். புறநானூற்றில் என்னென்ன கடவுள்களை பற்றி குறிப்பிடுறது பாருங்க. பாண்டிய மன்னவனை பற்றி புலவர் கொண்டாடுறார். அவர் கொண்டாடுறச்சு என்ன பண்ணுறார், 4 தெய்வங்கள் எடுக்கிறார். ருத்ரன், பலராமன், விஷ்ணு, முருகன், 4 பேர் எடுத்துக்கிறார். ஒவ்வொருத்தரும் ரொம்ப நன்னா விளக்குறார். விளக்கிட்டு நீ விஷ்ணுவை ஒத்தவன் மன்னா, நீ முருகனை ஒத்தவன், நீ ருத்ரனை ஒத்தவன், நீ பலராமனை ஒத்தவன். ராஜாவுக்கு ரொம்ப திருப்தி. அப்படியா, நான் அந்த 4 தெய்வங்களை ஒத்தவனான்னா இல்லை, இதில் விஷ்ணுவை ஒத்தவன், இதில் முருகனை ஒத்தவன், இதில் பலராமனை ஒத்தவன். ராஜா கேட்குறார் எதில்? பதில் சொல்கிறார். ஏற்று வலன் உயரிய எருமருள் அவிர் சடை. ஆன்னா சடையை வைத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடாதோ இல்லையோ, அதை போல சடையோடு கூடின ருத்ரன் மாற்றரும் கணிச்சி மணிமிடற்றோனும், அந்த ருத்ரனை போன்ற கூற்று ஒத்தியே
அவர் தானே உலகத்துக்கு அழிப்பு கடவுள். நீ அந்த கூற்று கடவுள், அழிக்கும் கடவுள் ருத்ரனை ஒத்தவர். எதில்? மாற்ற முடியாத கோபம் அரசே. உங்ககிட்ட ஒரு கோபம் இருக்குப்பாரு, அந்த கோபத்துக்கு ருத்ரன் தான் சாட்சி. அவராட்டமே கோபம் வச்சுருக்கியே. அடுத்து சொல்றார் பலராமன், கடல் வளர் புரிவளை புரையும் மேனி அடல்வென் நாஞ்சில் பனைக்கொடியோனும். பனமரத்த கொடியாக கொண்ட பலராமன் வெளுத்த வர்ணத்தில் இருக்கார். ஒற்றை குழையும் நாஞ்சிலும், ஒரு காதல மட்டும் தோடு கொண்டிருப்பான். நன்னா இருக்கு சுவாமி. கடைசியில் சங்கத்தமிழ்லேயே ஒரு காது குத்திக்கிறது வந்துட்டு போல் இருக்கு. நாங்கள் ஏதோ இன்னைக்கு தான் நினச்சிட்டு இருக்கோம்னால் அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி. அதனால் இப்போ நீங்கள் போகத்தான் பல விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது வெறும் சனாதன தர்ம விஷயம் மட்டும் இல்லை. இப்போ ஒரு காது குத்திக்கிறது ஆரம்பிச்சாச்சு போல் இருக்கு. அப்போ இப்போல்லாம் பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா பெண்கள் கூட இதை பண்ணுறதே இல்லை. அது என்னமோ ஆசை பிள்ளை. ஏன்னா பலராமன் தானே பண்ணியிருக்கார். அப்போ பிள்ளை குழந்தை தானே பண்ணணும். அன்றைக்கி அதான் நப்பின்ன பண்ணியிருந்தா இப்போ பொன் குழந்தை பண்ணும். அன்றைக்கி பலராமன் பண்ணியிருந்தா பிள்ளை குழந்தை தான் பண்ண போகிறது. ஒரே காதில் மட்டும் தோடு போட்டுண்டு பனை கொடியோடும் அந்த பலராமனுக்கு நீ சமம். எப்படி? வலி ஒத்தியே வாலியோனை. பலராமன் வலராமன் பாவ தமிழ வாக்கிறார். வலராமன் வாலியோன் வலியோன். எப்படி சிதையிறது பாருங்க. பலராமன் வாலியோன் வலியோன் வலி ஒத்தியே. அப்படின்னா பலத்தில் பலராமனை ஒப்பாய். மன்னா உனக்கு இருக்கிற பலம் எவ்வளவு தெரியுமோ? பலராமனை ஒத்த பலம். மூணாவது சொல்றார் விஷ்ணு மண்ணுரு திருமணி புறையும் மேனி விண்ணுயர் புட்கொடி விரல் வெய்யோனும். விண்ண உயர்ந்திருக்கிற புட்கொடி கருட வாகனத்தை கொண்டவன், கருடனை தான் கொடியாக கொண்டவர், கருத்த வர்ணத்தவர் திருமால். அவரை புகழ் ஒத்தியே இகழுனர் அடுனனை. புகழ் ஒத்தியே, திருமாலுக்கு இருக்கிற புகழ் உன் புகழ். பாண்டியமன்னா உன்னுடைய புகழை யாரா போல இருக்க தெரியுமோ? விஷ்ணுவை போன்ற புகழ் படைத்தவன் நீ. கடைசியா நாலாவது சொல்றார் மணிமையில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும். சேவலை கொடியாக கொண்டவன், மயிலை வாகனமாக கொண்டவன், அப்படிப்பட்ட முருகன். அது யார் ஒத்தாய்? முருகு ஒத்தியே முன்னியது முடித்தலின். எதை எடுத்த காரியம் முருகன் எடுத்துட்டாரோ முடிச்சே தீர்வரான். அண்ணா எடுத்த காரியத்தை முடிப்பதில் நீ ஸ்கந்தனை ஒத்தவன். அப்போ சாஸ்திரம் சொன்ன எல்லா கடவுளையும் ஒத்துட்டாச்சு. இப்போ அந்தந்த கடவுளுக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த கடவுளர்களோட ஒத்தவன் வச்சு தான் மன்னனையே பாட போறார். பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ சனாதன தர்மம் தான், ஹிந்து தர்மம் தான் பரிபாடல். எல்லா சங்கத்தமிழ்லையும் ஒவ்வொரு பாட்டையும் அதான் இருக்கு. இப்போ ஆனால் எங்கே போயிருந்தோம் சாமி இத்தனை நாள்? இப்போ பேசிகிட்டே இருக்காடே. என்ன பண்ணுறது? பேசிகிட்டே இருக்கா. அவளு தான் சொல்லணுமே தவிர இனிமே அவள் பேசினா நீங்கள் கேட்க மாட்டீங்களோ இல்லையோ. அவளுக்கு தான் தேவை. இப்போ இது என்ன ஏன் கேட்க மாட்டோம்னால் ஒன்றும் விருப்பம்லாம் இல்லை. நம்ம தான் புஸ்தகத்தை எடுத்துன்னு படிக்க ஆரம்பிச்சிட போகிறோமே. இனிமேல் கேட்குறதுக்கு ஏது நேரம்? எப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சோ நாளை கார்த்தால் நீங்கள் புஸ்தகம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுடுங்க. திங்கக்கிழமை கார்த்தால் புஸ்தக கடைக்கு போகிறீள். வாங்கினா இது எல்லாத்துக்கும் ஒரு கலித்தொகை, ஒரு குறுந்தொகை, ஒரு அகநானூறு, புறநானூறு, ஒரு தொல்காப்பியம், ஒரு பெருமானாற்றுப்படை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் சுவாமி. பண்ணுறதோ இல்லையோ நம்ம பெருமாள் கைவிட மாட்டார். அதனால் நிச்சயமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அது கூட உரையோடு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா அக்ஷரம் கூட புரியாது. நீங்கள் யார் நேராக பாட்டை மட்டும் படிக்கலாம்னு சொன்னால் நேற்றுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலமையே தேவையில்லைன்னு ஆகிடும். நாங்கள் வந்ததுக்கு பெரிய வம்பா போச்சு சாமி. வேறு ஏதோ புஸ்தகம் சொன்னாருங்கிறதுக்காக போய் வாங்கினோம். எழுத்தும் புரியல, தமிழ் வேற தெரியலேங்கிற வருத்தம் தான் மிஞ்சிதுன்னு ஆகிடும். அப்புறம் வேண்டாம், அந்த வருத்தம் பொதுவாக சாதாரண அர்த்தங்கள் இருக்குது, அதை எடுத்து சேர்த்து வாங்கி பிடிங்கோ பார்ப்போம். வல்லார் புறநானூறு 57ஆம் பாட்டு சொல்கிறது. வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் புகழ்தல் உற்றாருக்கு மாயோன் அன்ன உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற. அவரே தான் இப்போ மேலே பார்க்குறார். அதாவது 57ஆம் பாட்டில் எந்த மன்னவனுக்கு இத்தனை நாள் புகழ்ந்தாரோ அவனை தான் சொல்லிட்டு இருக்கார். வல்லாராயினும் வல்லுனராயினும். யாரோ ஒருத்தர் கல்வி நிரம்பாதவர், கல்வி நிரம்பியவர். 2 பேர், கல்வி நிரம்பாதவர், கல்வி நிரம்பியவர். 2 பேரிடத்துலையும் மன்னா நீ சமமாக நடந்துக்கிறே. கல்வி கற்காதவரிடத்துலையும் அப்படியே நடக்கிறேன், கல்வி கற்றவரிடத்துலையும் அப்படியே நடக்கிறேன். 2 பேருக்கு நீ சமம். எதை போலேனார்? விஷ்ணுவை போலேங்கிறார். அங்கேருந்து எங்கே பிடிச்சார் இப்பவர்? விஷ்ணு எப்படி இருப்பாருங்கிறதுக்காக இந்த மன்னனை சொல்கிறாருனால், யாரோ ஒருத்தர் பிரம்மா நன்னா படித்தவர், இன்னொருத்தர் நான். பிரம்மாவும் திருமாலை ஸ்தோத்திரம் பண்ணுறார், அடியேனும் திருமாலை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். 2 பேருக்கும் ஒன்றா இருக்கிறவனே. ஏன்னால் இவராலையும் பண்ணி முடிக்க முடியாது, அவராலையும் பண்ணி முடிக்க முடியாது. இதான உண்மை. பிரம்மாவும் பேசி முடிக்க போகிறதில்லை, யாரோ நானும் பேசி முடிக்க போகிறதில்லை. அப்போ கல்வி கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் வேறுபாடே இல்லையேன்னு அர்த்தமாகுது. இப்போ அதப்போல் இந்த பாண்டிய மன்னவனை கற்றவனும் பாடி முடிக்க முடியாது, கல்லாதவனும் பாடி முடிக்க முடியாது. அது விஷ்ணுவை போன்றவனேன்னு பொருள். இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், இல்லை கற்றவனுக்கு மோட்சம் கொடுப்பேன்,
கல்லாதவனுக்கு மோட்சம் கொடுப்பேன். உனக்கு விருப்பம் இருந்தால் யாருக்கு நீ மோட்சம் கொடுக்க மாட்டியா? ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சே, யாருமோன் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். அப்போ யாராலும் இப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது என்னும் சொல்லித்து அதே 58ஆம் பாட்டில் காவிரி பூம்பட்டணத்து காரிக்கண்ணனார் கவிஞர். அவர் சோழனும் பாண்டியனும் எவ்வளவு நட்போடு இருக்கான்னு சொல்றார். அத்தனையும் அப்படியே வரலாற்றில் இருக்கிறது. சோழனும் பாண்டியனும் நட்பில் இருக்கலாம். பால் நிற உருவின் பனைக்கொடியோனும் நீல் நிற உருவின் நேமியோனும் எற்று இருவரும் தெய்வமும் உடன் நின்றா அங்கு உருகெழு தோற்றம் ஒரு உட்குறவள விளங்கி. ஒருத்தர் பனைக்கொடியோன் வெள்ளவெளேர், இன்னொருத்தர் கருடக்குரியோன் கண்ணங்கரேல். யாரு? பலராமனும் கண்ணனும். பலராமனும் வெள்ளவெளேர்னு வராராம், கண்ணன் கண்ணங்கரேல்னு வராராம். அவ 2 பேரும் ஒரு உயிர் 2 உடலா இருக்குமோ அந்த அளவு ஒத்துமையாக வராளாம். அதை போல் சோழ மன்னவனே பாண்டிய மன்னவனே ராமனையும் பலராமனையும் போல ஒத்துமையா இருக்கீங்களே. அந்த இருபெரும் தெய்வம் மாத்தெய்வம், இந்த 2 பெருந்தெய்வத்தை போல இருக்கிறீர்கள் என்னால். அப்ப தெய்வத்தை ஒத்துண்டு, பெருந்தெய்வத்தை ஒத்துண்டு, மாத்தெய்வத்தை ஒத்துண்டு, அது ராமனும் பலராமனும் ஒத்துண்டு, அதை போல மன்னர்கள்னு ஏத்துண்டு இன்னும் என்ன வேணும்? அப்ப அரசர்களும் இவர்களை போலத்தான் இருந்திருக்கார்கள் பார்த்தோம். அடுத்தது இன்னும் ஒரு பாட்டு 378ஆம் பாட்டில் சொல்றேன். கடுந்தெறல் இராமன் உடன் புணர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மாதர் அணிகண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழப்பொலிந்தா அற்கு அரா அருநகை இனிது பெற்றுகுமே. 378ஆம் பாட்டில் ராமாயணத்திலேருந்து ஒரு அழகான விஷயத்தை எடுத்து சொல்றார். இது என்ன சொல்றாருனால், மன்னவன் இந்த பாடுறார் வழி ஒரு புலவர், அவரை பற்றி இது இப்போ புலவருக்கு மன்னவன் கிடுகிடுன்னு ஆபரணங்கள்லாம் கொடுத்தானோ. பாடினா அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையோ. உடனே மன்னான்னு பாடின உடனே இப்படி கை வைப்பா. ஒரு முத்து மாலை கிடச்சுன்னா இந்தா பிடி. நாடகத்தெல்லாம் பார்த்துருக்க இல்லையோ. மாதம் மும்மாறி பொழிகிறதா? ராஜா கேட்பார். ஆம் அரசே மும்மாறி பொழிகிறது. மந்திரி சொல்லுவார் இந்தா பிடி. அரசே உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இந்தா பிடி. நமக்கு தோணும் அந்த நாளில் இருந்து இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டு வந்திருந்தா நிம்மதியாக வாழ்ந்தான்னு வந்திருக்கலாம். இந்த நாளில் யார் என்ன செய்தி சொன்னாலும் இந்தா அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறா. உடனே நீ சொன்னது உண்மையோ பொய்யோ நம்மளே திருப்பி கேட்குறான். அதனால் இது நிலைமை மாறி போய் சுவாமினால் அந்த ராஜாவுக்கு செய்தி சொன்ன உடனே அப்படி எல்லாத்தையும் எடுத்தாராம். கழுத்தில் போட்டுக்கிறது, இடுப்பில் போட்டுக்கிறது, கையில் போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது, ஆபரணத்தை கொடுத்தாராம். கொடுத்துட்டு வாங்கினுட்டான் புலவன். வாங்கினுட்டு அவன் தனக்கு வேண்டிய குடும்பத்தார் இடத்துல கொடுத்தான். அவள் இந்த நகை நட்டெல்லாம் பார்த்ததே இல்லையா. அதனால் காதில் போட்டுக்கிறத கழுத்தில் போண்டாலும், கழுத்தில் போட்டுக்கிறத காதில் போண்டாலும், வளையலாக இருக்கிறத காதில் போண்டாலும். இது கேட்ட உடனே எனக்கு தோணித்து, ஆமாம் கொஞ்ச நாள் முன்னாடி நாகரிகம் எது காதில் போட்டுக்கணுமோ அந்த அளவு பெருசாக வளையல் இருக்கும். அப்படின்னா வளையலாக இருக்கிறதே இவ்வளோ பெருசு காதில் தூங்கும். எப்படி சுவாமின்னா பாட்டு இருக்கே, இது நேரம் சங்கத்தமிழில் பாட்டு இருக்குது. இப்போ அப்போ காதில் போட்டுக்கிறத கையில் போட்டு பார்த்தா, கை வளையலை காதில் போட்டு பார்த்தா, இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவர் எதை எடுக்கிறார் பாருங்க. ராமாயணத்தில் சீதையை ராவணன் ஆகாய வீதியில் தூக்கி போகிறான். போகும்போது ரிஷமூக பர்வத்தத்துக்கு இடையே சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் முதலானோர் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப சீதை அடையாளம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக தன் ஆபரணங்களை கழட்டி மூட்டையாக கட்டி இந்த குரங்குகளுக்கு நடுவே இடுகிறாள். அப்ப அந்த குரங்குகள்லாம் அந்த நகைகளை எடுத்து இது என்னதுன்னே அதுகளுக்கு தெரியல. ஏன்னா அவ பார்த்ததில்லை. அவர் ராணியினுடைய ஆபரணம். இது காட்டில் இருக்கக்கூடிய வானரங்களுக்கு அந்த ஆபரணம் எதுன்னு தெரிய போகிறது. அதனால ஒன்று எடுத்து காதில் போட்டு பார்த்துக்கிறது, ஒன்று அதையே கழுத்தில் போட்டு பார்த்துக்கிறது. இது காதணியா கழுத்தணியா தெரியலேங்கிறது என்பதை எடுத்து, மன்னா சீதை எப்படி தன் ஆபரணங்களை போட்டபோது அந்த வானரங்கள் எல்லாம் எங்கே அணிவதென்று தெரியாமல் திகைத்தார்களோ, அதை போல் அடியேன் பாடினத்துக்கு நீர் மனமுவந்து எனக்கு ஆபரணங்களை கொடுத்து என் குடும்பத்தாரிடத்தில் கொடுக்க அந்த குரங்குகள் பட்டபாடுதான் என் குடும்பத்தாரும் பட்டார்கள் என்று பாடுறார்னு எழுதியிருக்கு. எதுக்கு எதை உதாரணமாக எடுத்திருக்கார் பாருங்க. அப்படின்னா அவன் நினைவு ஓடுறதே ராமாயணத்திலே அர்த்தம். நினைவு இருக்கிறதே வால்மீகி என்ன சொல்லியிருக்கார், கம்பர் என்ன சொல்லியிருக்கார். இது புது செய்தி. ஏன்னா இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்காது. இதை போலே செய்தி பாதி செய்தி இருக்கு. சீதை ஆபரணங்களை மூட்டையாக கட்டி குரங்குகளுக்கு நடுவில் போட்டாள்னு இருக்கே தவிர அதுகள் எடுத்து போட்டு பார்த்துன்னு எங்கே போட்டுக்கணும்னு தெரியலேன்னு வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஆனால் அதை அடுத்த செய்தியாக இந்த புலவர் தான் சேர்த்து சொல்லியிருக்கார். அப்போ ராமாயணமே இவர்கள் உள்ளத்தில் இருந்ததுங்கிறது தெரியுது. இன்னொன்று பார்ப்போம். இந்த இடத்தில் வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை, வலித்தகை தப்பான மார்க்கம் துர்மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்த ராவணன் அரக்கன் இருக்கா. அப்போ சங்கத்தமிழர்கள் ராவணனை நல்லவன்னு நாடகம் போட்டதா தெரியலையே. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிலாம் நாடகம் வந்துட்டு இருக்குல்ல.
ராவணன் நல்லவனாக்கம், அவன் திராவிடனாக்கம், அவன் தமிழனாக்கம், அதனால் ஆரியன் ராமன் கொல்ல வந்துட்டான்னால் அப்போ சங்கத்தமிழர்கள் ராவணனை வச்சிருக்கணுமே, விஷதாவே தெரியலையே. ரொம்ப துர்நடத்தை இருக்கிறவன் நேர சொல்லணும் இல்லையோ, ஹிரண்யகசிபுவை தப்பான நடத்தைன்னு சொல்லிவிட்டா, ராவணனை தவறான நடத்தைன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லும்போது எப்படி திராவிடன் ஆரியன்லாம் மாயெல்லாம் பேசியிருக்க முடியாது? தப்பானவன் தான். அதுக்குன்னு யாரையோ எதிர்க்கணுங்கிறதுக்காக எதையோ சரித்திரத்தை மாற்றிட முடியுமாண்ணா? மாத்தாம பார்க்கணும். பாட்டில் அப்படி தான் இருக்கு. இப்போ அது பார்த்தோம். இன்னும் ஒன்று சொல்லப்படுறது, ஐம்படைத்தாலின்னு ஒன்று. ஐம்படைகள்னால் பெருமானுடைய சக்கரம், சங்கு, வில், வாழ், கதை, ஐம்படைத்தாலி. இந்த அஞ்சே குழந்தைகளுக்கு காப்பாக தாலி போலே. அப்படின்னா நம்ம அங்கங்கே மந்திரிக்கிறதுக்கு போகிறோமோ இல்லையோ, மந்திரித்து தாயத்தெல்லாம் கட்டுறோம் பாருங்க, அதை போலே சங்கப்புலவர்கள் பலரும் திருமாலுடைய 5 ஆயுதங்களை தாயத்து போல ஐம்படத்தாலியாய் குழந்தைகளை காக்க கட்டி வைத்திருந்தார்கள். பல இடத்துலையும் வருது. இப்போ ஒரு 2 பேர் யார் பாடியிருக்கான்னு சொல்கிறேன். புறநானூறு 77ஆம் பாட்டில் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ன நெடுஞ்செழியனை இடைக்குன்றூர் கிழார் பாடும்போது தாலி களைந்தன்னும் இவலனே என்கிற அடியிலே தமிழர்கள் சிறுவர்களுக்கு ஐம்படைத்தாலியை ரட்சையாக இட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ எதை போட்டு ரட்சையை ஒத்துக்கணும்? காப்பு, தாயத்து, அதை கட்டினா குழந்தைகள் காப்பாற்றப்படுவா. சாமி இதெல்லாம் ஒத்து போகுமா இந்த நாளுக்கு? எங்கேயான ஒத்து நடுவாளானால் நாம் ஒத்துக்கிறோமோ இல்லையா, அவர் ஒத்துக்கிறாரே, நான் என்ன பண்ணுவேன்? எழுதியிருக்கிற சங்கப்புலவர் ஐம்படைத்தாலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் சொல்லும்போது கம்பராமாயணம் நாட்டுப்படலத்தில் மணிமேகலையிலிருந்து சரி தாலியைம்படை தழுவு மார்பிடை என்று சொல்லப்பட்டிருக்கு. திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் சைவர்கள் பாடுறா பாருங்க. சைவர்கள் பரஞ்சோதி முனிவரும் சேக்கிழாரும் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் பாடச்சே அவர்களும் குழந்தைக்கு ஐம்படைத்தாலி போட்டு வைத்தோம் என்று எழுதியிருக்கார். அதனால் இதில் உன்னிவாளுக்குள்ள சண்டை எல்லாம் இல்லை, நல்லதுன்னு எடுத்துட்டு இருக்கா. அப்போ இன்னைக்கு சைவ வைணவ சண்டைங்கிறமென்னால் இவாளுக்கு ஆசை போல் இருக்குது, அதனால் கிளப்பி விட்டுட்டு இருக்காளே தவிர அவளுக்குள்ளெல்லாம் ஒரு வம்பு இருக்கிறதா தெரியல. எல்லா சிவன் கோவிலும் நன்னா தான் இருக்குது, எல்லா பெருமாள் கோவிலும் நன்னா தான் இருக்குது. இந்த கோவிலே அந்த கோவிலுக்கு சொத்து கொடுக்குறா, அந்த கோவிலே அவள் நன்னா இருக்காளே. தலைவர்களுக்கு சண்டையே காணும் சாமி, தொண்டர்கள் தான் சண்டை போட்டே இருக்கா. அவள் 2 பேரும் சௌக்கியமாக இருக்கா, பெருமாளும் சிவனும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒருத்தர் தாத்தா ஒருத்தன் பேரன். பெருமானுடைய திருநாபியில தான் பிரம்மா பிறந்தார், பிரம்மாவுக்கு ருத்ரன் மகன். தாத்தாவும் பேரனை சண்டை போட்டுக்கலான்னு கேள்விப்பட்டதில்லை. அப்பாவுக்கு கூட சண்டை வரும் வந்துடுத்து. ஏன்னா ருத்ரன் தன் தந்தையாருடைய தலையை கிள்ளி கையில் பிரம்ம கபாலம் ஒட்டிட்டு கபாலின்னு பேர் வாங்கிவிட்டார். ஆனால் தாத்தாவோட சண்டை வருமோ? வரவே வராது. நமக்கே தெரியுமே, நம்ம பேர பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்பா அம்மாவோட ஏதான அரசல் உரசல் புரசல் போயிட்டே இருக்கும். ஒத்துக்காது. இவரை கண்டா அவருக்கு ஆகாது, நீ இப்படி சொன்னியாக்கா அப்படி சொன்னியாக்கா, நான் இதைத்தான் படிப்பேன்னு இருக்கும். தாத்தா பாட்டி வந்துட்டாள்னா சரி போயேன் நான் பார்த்துக்கிறேன், வேலையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு பொண்ணு பிள்ளையை அனுப்பிச்சிடுவா. பேரம்பேத்தி வந்த உடனே இந்த அப்பா எப்படியுமே அப்போ தான் தாத்தா அப்படின்னு அவர்கிட்ட உட்காந்துக்கும், நீ விடு என்கிட்ட சொல்லு நான் பண்ணுறேன். அப்போ எப்போ இந்த தாத்தா பேரனுக்கு தான் ஒத்து போகும். அதனால் விஷ்ணுவுக்கு ருத்ரனுக்கு ரொம்ப நன்னா ஒத்து போகும். பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கு தான் கொஞ்சம் அப்பா பிள்ளை சண்டை, அப்படி தான் இருக்குமே தவிர. அதனால் அவர்களுக்குள்ள தாத்தாவும் பேரனுமா இருக்கிறச்சே நாம் எது கட்ட பண்ண சொல்லுங்க? இப்போ 6 ஒன்று தான் சனாதன தர்மம்னு பார்க்கணும். என் வீட்டுக்குள் யான் வைணவன், சந்தேகம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள் நீர் சைவர், சந்தேகம் இல்லை. வீட்டை தாண்டி வாசலில் வந்தால் நாம் இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வச்சிருந்தா தான் இது ஒழுங்காக நடக்குமே தவிர அப்படி தான் அவள் எழுதி வச்சிருக்கா. ரொம்ப நாளாக எழுதியிருக்கிறது எப்படி? என் வீட்டுக்குள்ளே நான் வைணவனாக இருந்தால் உங்களுக்கு என்ன கட்டம்? நான் திருமணத்துன்னு வந்து சனாதனமத்தை சொன்னால் கட்டமா? இல்லை அவர் விதூதி போட்டுட்டு இருப்போம், நீங்கள் உட்காந்து சனாதனமத்தை பேசினா கட்டமா? ஒரு கட்டமும் இல்லையே. நானாக இருக்க போகிறேன், அவராக இருக்க போகிறார். கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணிட்டு வரும். என்ன அப்படியே மனப்பொருத்தம் இப்போ இருக்கான்னு? அப்படிலாம் இப்போ அவள் வளர்ந்த விதவே வேறு, நான் வளர்ந்த விதவே வேறு. எல்லாம் ஒத்துட்டு போலையான்னா நன்னா தான் போகிறது. அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கா, கல்யாணம் பண்ணுறோம், காட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ கடைசி வரைக்கும் தெரியும். ஆனால் அவள் 2 பேரும் எப்படி தெரியுமா ஒத்துட்டுருப்பா? இவர் இப்படித்தான், அது அவள் எப்போவோ தெரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் 50 வருஷம் வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் சத்தமே இருக்காது, வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவருக்கும் தெரியும் இப்போ அது அவள் எப்போவுமே சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. ஆனால் இது அவர் புரியறதுக்கு 50 வயசு ஆகிடும். இது 25 வயசில் புரிஞ்சால் நன்னா இருக்கும்னு ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்ப்பாள். ஆனால் அது நடக்காது. அவருக்கு 50 ஆச்சே புரியும். ஆனால் 50 ஆச்சே புரிஞ்சதுனாலே புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சுடுவோம். 50க்கு புரிஞ்சுதுன்னு அப்புறமான ஒத்துக்கணுமோ இல்லையா? ஒத்துக்க மாட்டா. அது கொஞ்சம் இந்த அகங்காரம் இடம் கொடுக்காது பாருங்க. அதனால் பாக்கி இருக்கிறனால இப்படியே கழிச்சுடுவோம்னா நல்ல வேளை எந்த மனைவி இன்னும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிட்ட இவர் இப்படின்னு சொல்லலை, அதனால ஓடிட்டு இருக்க குடும்பம். இன்னும் அவள் வாயே திறக்க மாட்டான். வாசல் உட்காந்துருப்பார், வரவேற்பை யாரானு வரைச்சே, நான் இப்படி பண்ணியிருக்கேன் இந்த குடும்பத்துக்கு, அப்படி பண்ணியிருக்கேன், அப்படி சாதிச்சேன் இப்படி சாதிச்சேன்னா இவளுக்கு உள்ள தெரியும் அத்தனையும் பொய்.
வேணும்னு சொல்லிட்டு இருக்கார். நான் வாயை திறக்க மாட்டேங்கிற தைரியத்தில் சொல்லிட்டு இருக்கார். போனா போகிறது, இவர் தானே பேசுகிறார் அப்படின்னு விட்டு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கே தவிர, அப்போ அதை போல் நாம் இருந்துட்டு போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வம்போ தும்போ சிவனோ பிரம்மாவோ ருத்ரனோ எதுவோ நாம் பார்த்துப்போம். இதை யாரும் வெளியார் வந்து பார்த்து குற்றம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இது நமக்குள்ளே இருக்கிற குடும்பம் எது உண்டோ உண்டு. இன்னைக்கு நாங்கள் அணைச்சிக்கிறோம், நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம், என்ன பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ பேச்சு கொள்கை ஒன்றா இல்லையா? வேதம் ஆதாரம், வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வத்தை தான் பின்பற்றுவேன், கர்மத்தால் பிறந்திருக்கிறேன், கர்மத்தை தொலைய இறைவனடியை சரணாகதி பண்ணுவேன், இறைவன் என் கர்மத்தை போக்குவார், மீண்டும் பிறவாத வைகுந்தத்துக்கு போங்க, கைலாசத்துக்கு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ மீண்டும் பிறவாத இடத்துக்கு போவேன். சைவர்கள் சொன்னால் கைலாசத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டேன்னு போகிறா, வைணவர்கள் சொன்னால் வைகுந்தத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்கிறா. ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லு சாமி. அடுத்தது பிறக்க மாட்டேன்னு சொன்னேன்னு இல்லையோ, கர்மங்கள்னால தான் பிறந்தேன்னு ஒத்துனுட்டேன்னு இல்லையோ. இதை முதல்ல ஒத்துக்கிட்டோம். மற்ற பேர் ஒத்துண்டா பேசுவோம், ஒத்துக்கலைன்னா சங்கத்தமிழ் இல்லைன்னு விடுவோம். அப்போ சங்கத்தமிழ் படி இருக்கணும்னா இவற்றை ஒத்துக்கொண்டால்தான். ஆக ஐம்படை தாலியை பற்றி பார்த்தோம். அதே போல் அகநானூரில் எல்லா அவதாரங்களை பற்றியும், நிருசிம்ஹாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், திருவிக்கிரமாவதாரம் எல்லாத்த பற்றி இருக்குது. 1-2 சொல்லி முடிச்சுடுறேன், மணி ஆயிடுச்சு. வடா அது வன்புனல் தொழுகை வார்மணல் அகன்ற துறை அண்டர் மகளிர் தன்தழை உடியர் மரம் செல மிதித்த மா அல் போல். இது எவ்வளவு தூரம் இறங்கியிருக்காருனால், நம்ம ஏதோ பிரம்மம் பகவான் நாராயணன் எங்கும் பறந்திருக்கிறார் அத்தோட நிற்கும் பரிபாடம் நினைச்சோமோ இல்லையோ? இல்லவே இல்லை. கண்ணன் யமுனை ஆற்றங்கரையில் நீராட போறார். பெண்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் ஆடைகளை கழட்டி வச்சுட்டு போறா. அதை இவர் எடுத்துன்னு வந்து திருடி தன் தலைக்கு முண்டாசி கட்டி விட்டார்னு பாடாதிப்பது. அப்படின்னு இது ரொம்ப உள்ள இருக்கிற கதை. கிருஷ்ண சேட்டித்தத்தில் சின்ன கதை. இந்த கதை முடுக்கொண்டு பழசா இருக்கிறதுக்கு நம்முடைய சங்கத்தமிழுக்கு இந்த கதை முதற்கொண்டு பிரமாணமா இருக்கணும்னால், அப்ப ஏதோ உலகம் படைக்கப்படுறது கர்மங்கிறது மட்டும் அதுக்கு பிரமாணம் இல்லை. இந்த கிட்டக்க நாம சொல்லிட்டு இருக்கிற கண்ணன் திருடி நான் போய் சொன்னான்னு முதற்கொண்டு சங்கத்தமிழ் இருக்கு. ராமனித்த தொலைத்தார் 10 மாசம் பிரிந்தார் அழுதார் முதற்கொண்டு இருக்கு. அப்ப நான் ராமாயணத்தை இல்லைன்னு சொல்லுவேனா, கிருஷ்ணாயனத்தில் இல்லைன்னு சொல்லுவேனா, பாரதத்தை இல்லைன்னு சொல்லுவா? எதை சொல்ல? சங்கத்தமிழ் படி பார்த்தா ராமாயணம் பாரதம் அடிப்படை. அதே போல ஸ்கந்த புராணமோ சிவபுராணமோ அடிப்படை. இப்படித்தான் பாடப்பட்டுள்ளன. என்ன, இதை முதல்ல பேசி ஸ்தாபனம் பண்ணிடுவோம். பண்ணிட்ட பிற்பாடு இனி என்ன பேச்சு வரும்னா, சங்கத்தமிழில் திருமால் உயர்ந்தவர் முழுமுதல்னு சொல்லப்பட்டிருக்காரா? சங்கத்தமிழில் முருகன் முழுமுதல்னு சொல்லப்பட்டிருக்காரா? சங்கத்தமிழில் சிவன் முழுமுதல்னு சொல்லப்பட்டிருக்காரா? அதுக்கு 2ஆம் கட்ட விசாரம். அது முதல் கட்ட விசாரம் இல்லை. முதல் கட்ட விசாரத்தில் எல்லாரையும் உட்காத்தி வச்சு பேசினுட்டு கிளம்புங்க ஆச்சல்யம் முடிஞ்சு போச்சு, உங்கள் கதை ஆயிடுத்துப்போ, நீங்கள் சொன்னதெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, இனிமேல் 2ஆம் கட்டம் முதல்ல கதவை சாத்தணும். கதவையே திறக்கக்கூடாது. 2ஆம் கட்டம்ங்கிறது தான் வைணவமா சைவமா ஸ்காந்தமா பராசக்தியா எதுன்னு பார்க்கணும்னால், முதல்ல இது எதையுமே ஒத்துக்காதவாட முதல்ல ஒதுக்குவோம்னா என்ன, நீங்கள் சொன்னது தப்பு, தமிழனா வாங்கோ அப்படின்னு சொல்லி தமிழை ஏற்றுக்க. யாரையும் ஒதுக்கவே போகிறதில்லை. நம்ம ஒதுக்குவோம்னு சொன்னால் உங்கள் வாதம் தப்பு, அதைத்தான் பேச வரும். சங்கத்தமிழை ஒழுங்காக ஒத்துக்குங்கோ. சரின்னு ஒத்துனுட்டா முதல்ல சங்கத்தமிழ் சனாதன தர்மம் சொல்கிற கோட்பாடுகளை கடைபிடிக்கும். சத்தியம்பத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்து மாவியவத் சேத்சீஹி மாதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ பண்ணு. தினமும் பூஜை பண்ணு, தினமும் பாட்ட சொல்லு, தினமும் எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணு. இப்படியே 20 வருஷம் பண்ண சொல்லுங்க, தானே பழைய வாசனையெல்லாம் மறந்து போடும். இப்போ அது வராமல் ஏன் தெரியுமோ, அங்கெங்கும் தறிக்கி திரிகிறார்கள். இந்த தர்மம் சொன்ன தர்மத்தை பண்ணுறதே இல்லை. அதனால அகிம்சையை கடைப்பிடிக்கலை, பிறன்மனை விழையாமல் இல்லை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இல்லை, புலநடக்கம் இல்லை, கண்டபடிக்கு எத்தையோ கொண்டுட்டு இருக்கோம், எத்தையோ சாப்பிட்டு இருக்கோம். அப்படின்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி சங்கத்தமிழராகும், எப்படி மரபாகும்? இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு சனாதன தர்மத்தை கடைப்பிடிச்சு ஒரு 25 வருஷம் ஓடட்டும். ஓடின பிற்பாடு சைவமா வைணவமானு பேச வாங்கோ. எந்த தர்மத்தையும் கடைப்பிடிக்காம சைவ வைணவன் வந்தா சண்டையில மிஞ்சும். ஆனா சொல்ற இந்த அடிப்படைகளை கடைப்பிடிச்சிட்டு வந்தில்னா இது எதுக்குன்னா இப்ப பேச்சுப்போ தானே நம்ம போற இடத்துக்கு போகிறோம், இடத்த விட்டே நகர்ந்துருவோம். அந்த பண்பாட்டை தான் அது கொடுத்துரும். ஏன்னா எடுத்தெடுப்பில் நம்ம கிட்ட கூட கேட்பாப்போ உபன்யாசம் முடியும் இல்லை, இந்த அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் வேறுபாடு என்ன என்பதை நாளை கூறுகிறா. வேற வந்து கொட்டுருவாப்போ. அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் ஆரம்பித்தோம், வந்து உட்காண்டிருக்கிற 500 பேரில் பாதி பேர் காணப்படுவாப்போ. இதுதான் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம்னா, ஒன்று செய்யுங்க, அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் ரெண்டுமே ஒரு 98 விஷயத்தை ஒற்றுமையாக சொல்லியிருக்கு.
நீங்கள் ஒரு 10 வருஷம் அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. சங்கரரும் ஒத்துக்கிறார், ராமானுஜரும் ஒத்துக்கிறார், மத்வரும் ஒத்துக்கிறார். 98. அந்த 98 பண்ணுங்க. அவர் உடனே கேட்டார், அந்த 2 என்னான்னு கொஞ்சம் சொல்லிடுமே. 98 பண்ணுறேன்னா நீங்கள் 98 பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நான் 2 சொல்கிறேன். இவன் 10 வருஷம் அந்த 98 பண்ணி வர்றதுக்குள்ளே அந்த 2 வீழ்னு தெரிஞ்சு விடுவான். அந்த 2 தெரிஞ்சு நான் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அது ஏதோ மெத்தப்படித்த பண்டிதர்கள் பேச வேண்டியது அந்த 2. நான் நாட்டாக இருக்கிறவா ஒழுங்காக 98 தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லையோ. இதை பண்ண விடாத உலகம் என்ன குழப்பம்னா, என்ன குழப்பம் தெரியுமோ, அந்த 2 பற்றி பேசலாமா 2 பற்றி பேசலாமான்னு. ஏன்னா 2 பற்றி புத்தி போச்சுன்னா 98 பண்ண மாட்டேன். அதனால தான் வலை விரிக்கிறாப்பில் எல்லாரும் அந்த 2 பற்றியே பேசுவா. என்ன வேறுபாடுன்னு பார்க்காதீங்க, என்ன ஒற்றுமைங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒரு பாய் போட்டிருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, அது மேலே கொஞ்சம் வச்ச மாதிரி இருப்பாருங்க, நிறைய நூல்லாம் இருக்கும் இல்லையோ. ஏதான ஒரே ஒரு இழை வெளியில் வந்துடும். ஒரு பாயில் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு இழை வெளியில் ஒரு குச்சி வந்துடும். 2 மணி நேரம் உபன்யாசம் ஆச்சு, அது ஆயிடுத்து, இன்னும் 5 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். அந்த குச்சி வெளில வந்த உடனே சில பேருக்கு கை குறு குறு குருன்னு இருக்கும். அந்த ஒரு குச்சியை வச்சுன்னு மொத்தத்தையும் எடுத்து பாயே காலி பண்ணிடுவார். ஆனால் இன்னொருத்தர் இருந்தார், இப்போ அந்த குச்சியை உள்ள தண்ணினார், அந்த பக்கத்தில் இருந்த அந்த கயத்தை போட்டு சுற்றினார், கையால் இப்படி 2 தட்டு தட்டினார், ஒன்றும் ஆகலை. அப்போ ஒரு துளி வராப்புல இருக்கச்சா அழுத்தி உள்ள அடக்கி விழா, அந்த ஒரு துளியை வச்சுன்னு மொத்த பாயும் வீணாக்கி விழா. அதுதான் நம்ம தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கோ 1-2 பண்டிதர்களுக்கு வித்தியாசம் இருக்குன்னு பேசினா நம்ம மாட்ட இருக்கிற பாமரன் பேசுறதுக்கு அதெல்லாம் இப்போ முதல்ல சத்தியமே பேசு, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, புலநடக்கம் இது எல்லாரும் ஒத்துக்கிறாளே, அதை முதல்ல செய்வோம். செஞ்சுட்டால் தானே அந்த வேறுபாடு கண்ணில் படவே படாது. இதுதான் சனாதன தர்மத்தை வளர்த்து அதன்படிக்கு நாம் நிற்கிறதுக்கு வழி. அதனால் என் வீட்டுக்குள்ளே நான் வேணவன், உங்கள் வீட்டுக்குள்ளே நீர் செய்வர் இருப்போம். ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்தால் பொது கருத்து என்னவோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வருகிற ஆபத்தை யாரும் சமாளிக்கிறதுக்கே முடியாது, தெரிஞ்சுப்போம். அப்போ 50 சொன்னேன். அகநானூறு அவதாரத்தில் எப்படி கண்ணன் சொன்னான்னு இருக்கு. சிவக சிந்தாமணி சொல்றது, நீல் நிற வண்ணன் அன்னு நெடுந்துகில் கவர்ந்து தம்முன் பால் நிற வண்ணன் நோக்கில் பழிவுடைத்தென்று கண்டாய் வேல் நிறத்தானை வேந்தே வேந்தே விரிபுனல் தொடுனை ஆற்றுள் கோல் நிற வளையனாருக்கு குறுந்து அவன் வசித்தது என்றான். கண்ணன் குறுந்தொசித்தான்னு சொல்றது, கோபிகைகளுடைய துகில உரித்தான்னு சொல்றது, சிவக சிந்தாமணியே சொல்றது. மேலும் அகநானூறு வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆலம் போல், எந்த போர் வந்தாலும் வெற்றி பெறுக ராமன், ராமாவதாரம் சொல்றது. திருவிக்கிரமாவதாரத்தை ஞாலம் 3 அடித்தாய முதல்வர்க்கு இவ்வுலகம் முழுக்க 3 அடி மண்ணு கேட்டு வேண்டினான், 2 அடியால் அளந்து முடித்து விட்டார், அவர்தான் திருவிக்கிரம பெருமாள். அதை பற்றி சொல்றது. அப்போ அவதாரங்கள் பேசப்பட்டிருக்கு, பகவானுடைய நிலைகள் அந்தர்யாமி விபவாவதாரம், மேற்கொண்டு கோவில்களில் எழுந்துருளி இருக்கிற பெருமாள். கடைசியாக அதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். எங்கெங்கே அர்ச்சாவதாரம் அதெல்லாம் பழசை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களே இப்போ கோவில்னு போறீர்கள், ஆழ்வார் தன்னைக்கு போகிறீர்கள், திருக்குழந்தை கும்பகோணம், திருவேங்கடம் பாலாஜி சேவைக்கு போறீர்கள், ஸ்ரீரங்கத்தில் போறீங்களே, இதெல்லாம் உங்கள் பாட்டில் கிடையாது தெரியுமோ. நீங்களா இட்டு கட்டி வச்சுருந்த கோவில்னா ஆறு சொன்னா? சிலப்பதிகாரம் ஏழுமலை அப்பனை பற்றி ஓஹோன்னு சொல்கிறது. அதே பரிபாடல் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுக்கிற பெருமாளை பற்றி ஆஹான்னு சொல்கிறதே பாட்டை கேட்டால் தெரியும். அத்தம் தண்ணிய அங்குடி சீரூர் கொடுநுண் ஓதி மகளிர் ஓக்கிய தொடிமான் உலக்கை தூண்டுரல் பாணி நெடுமால் வரைய குடிங்கையோடு இரட்டும் குன்றுபின் ஒழிய போகி. அகநானூறு 9ஆம் பாட்டு. திருவேங்கடம் மலை 7 மலைகள் சீனிவாசன் வெங்கடேச பெருமான் திருமகளை தன் திருமார்பில் ஏந்தி இருக்கிறார். சிலப்பதிகாரம் ஆழ்வார் திருவிருத்தத்திலையும் பாடினார். சிலப்பதிகாரத்தில் வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை, அப்படியே நீரா கொட்டி கொண்டிருக்கிற 7 மலை வேங்கடம். அந்த வேங்கடத்துச்சியிலே பகையணங்கு ஆழியும் பால் வெண் சங்கமும், வலக்கையில் ஆழியும் இடக்கையில் பால் சங்கமும், தகைபெரு தாமரை கையில் ஏந்தி நலம் கிளர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பூ ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண்ணடியோன் நின்ன வண்ணமும் காடு காண்காதையில் சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அப்ப திருவேங்கடத்தில் திருவேங்கட பெருமாள் வெங்கடேச பெருமாள் திருமார்பில் நாச்சியாரோடு நிற்கிறார். இருக்கிறதே ஸ்ரீரங்கத்துல பங்குனி பிரம்மோத்சவம் தான் ஆதி பிரம்மோத்சவம். அதை பத்தி அகநானூறு 137ஆம் பாட்டு பிரம்மோத்சவத்துக்கே இறங்கிடுது. வைகுந்தத்தை விடுங்கோ, பார்க்கடலை விடுங்கோ, ஸ்ரீரங்கத்தை சொல்லித்து. ஸ்ரீரங்கத்தை சொன்னதோட நிற்கல, எத்தனை பழமை ஸ்ரீரங்கமாக இருக்கணும், அதில் நடக்கிற பங்குனி பிரம்மோத்சவம் எத்தனை பழசாக இருக்கணும். அதனால தானே இப்போ திருவரங்கத்தை பற்றி அகநானூறு சொல்கிறது. வென்றி எரி முரசின் விரல் போர் சோழர் இன்கடும் கள்ளின் உரந்தை ஆங்கண் பங்குனி முயக்கம் கழிந்த வழி நாள்.
பங்குனி பிரம்மோத்சவம் முடிஞ்ச பிற்பாடு மக்களுக்கெல்லாம் வருத்தமாக போச்சு. 10 நாள் உற்சவம் ஓஹோ நடந்தது, இப்போ உற்சவமே இல்லாத இருக்குமேன்னு ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் வருத்தப்படுகிறார்கள்ங்கிற அளவுக்கு எழுதிட்டா இருப்போம். அப்படின்னா அந்த காலத்துலேருந்து பங்குனி பிரம்மோத்சவமானா ஆமாம் நம்ம தான் புரிஞ்சுக்கல. அப்போ எப்போ இருக்கிறது அகநானூறு? அகநானூறு காலத்தில் ஒரு உற்சவம் அளவுக்கு இருக்கணும்னால் அகநானூறு எத்தனை வருஷம்? எத்தனையோ வருஷம், 2000, 3000, 4000 வருஷம். ஆனால் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய தேதி என்னன்னு கேட்டு பாருங்க. உடனே அரசாங்கம் இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது, சோழர் காலத்தில் கட்டப்பட்டது, 1600 வருஷம்னு. சாமி ஒருத்தர் அகநானூறு 1600 வருஷமா இல்லைன்னு விடுவா. பின் அகநானூற்றில் பங்குனி பிரம்மோத்சவம் இருக்குன்னு ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்கார். நீங்கள் ஸ்ரீரங்கம் 1600 தெரியல, அவ்வளவுதான். அதனால் ஏதோ சரித்திர ஆராய்ச்சின்னு பேசிட்டு கூடாது, உண்மையை ஆராய்ச்சி இதென்ன பார்க்கணும். அப்போ அகநானூறு எத்தனை வருஷமோ கோவில் பிரம்மோத்சவம் அத்தனை வருஷம். எந்த ஒரு கோவிலும் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் கழித்து தான் பிரம்மோத்சவமே வரும். அப்போனா எப்போ கட்டியிருப்பா? அப்போ கட்டினது எப்போன்னா ராமர் விபீஷணனுக்கு கொடுத்துன்னா பெருமாள் இருக்கார். திரேதாயுகத்திலேருந்து இருக்கிற கோயில்னா அது என்ன? ஸ்ரீரங்கத்தில் பங்குனி முயக்கம் கழிந்த வழிநாள் வீயிலை அமன்ன மரம்பையில் இரும்பில் தீயில் அடுப்பில் அரங்கம் போல் தெளிவாக இருப்பார். அப்போ ஸ்ரீரங்கத்தை போலேன்னு உள்ளது. சிலப்பதிகாரம் சொல்றது, நீலமேகம் நெடும் பொன் குன்னம் திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணமும் விரிதிரை காவிரி வியன்பெரு துருத்தி திருவரங்கம். 2 பக்கம் காவேரி ஓடுறது, வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, 2த்துக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்றது. திருவனந்தபுரத்தை பற்றி பேசியிருக்கு. அதே போல 10 செல்வ கடுங்கோ ஆழி ஆதனை கபிலர் பாடிய 7ஆம் 10 10ஆம் பாட்டில் மாய வண்ணனை மனனுறப் பெற்று ஓத்திர நெல்லின் ஓகத்தூர் ஈத்து செல்வ கடுங்கோள் ஆழி ஆதனை கபிலர் பாடினார் 10 பாட்டு. நான் கபிலர் பாடின 10 பாட்டில் பகவான் திருமாலுக்குத்தான் ஹவிசு கொடுக்க வேண்டும். யாகம் மண்ணச்சே ஹோமம் மண்ணச்சே கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு அவர்தான் அனைத்து பலன்களையும் கொடுக்கிறார் என்றும் பேசப்பட்டிருக்கு. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக சங்கத்தமிழில் சனாதன தர்மமும் முக்கியமாய் வைணவ மதமும் அப்படி பின்னி பிணைந்து பேசப்பட்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மை தெரிந்தது, அதன்படி நடப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண தேயத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.